அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான ஷார்ட்ஸ் பார்ப்போமா? இந்த புள்ளைகளுக்கு சின்னவங்க, பெரியவங்கன்னு இல்ல. இந்த பொய்சொல்லி ஒரு சாப்பாடு குடுக்குறது எந்த வித தப்பும் இல்ல நான் நினைக்கிறேன். ஏன்டா ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு அவங்களோட உடம்புக்குள்ள போய் சேர்ந்தாலே போதும்னு நினைப்போம். அன்றைய நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இந்த ராகி மாவு போட்டு இந்த ஒரு புட்டு செஞ்சிருந்தேன். இந்த புட்ட பார்த்தோனே வேணான்ட்டாங்க ராகி உரக்க மாவு புட்டு அப்படின்ட்டு அந்த கலரு நான் சொன்னேன் இது ஒரு பொய் சொல்லிட்டேன்டா அந்த மாவெல்லாம் வறுத்து செஞ்சு இப்படித்தான் புட்டு நல்லா டேஸ்ட்டாக கலராக வரும். சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். இந்த ராகி மாவு சேர்த்து அதோட இடியாப்ப அரிசி மாவு, அதோட ரவை 2 டேபிள் ஸ்பூன், சோறு, தேங்காய். சோறு நல்லா அரைச்சி போட்டுக்கணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக வரும் புட்டு. அரை முட்டை தேங்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்காயும் சோத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கும் ஒரு பல்ஸ் முறையில். அதை இன்னொரு பெரிய பவுலுக்கு மாற்றிடணும். உங்களுக்கு அதை ஒரு ஸ்பூன் வச்சு எடுங்க. ஏன்டா அதில் அப்படியே ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் அடுத்தடுத்து அந்த ரவை எல்லாம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு ரவைக்கு பதிலாக ஓட்ஸ், அவல் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த புட்டு செஞ்சு பாருங்கள். அதோட கருப்பு உளுந்துமா அதெல்லாம் சேர்த்து செஞ்சால் நல்ல டேஸ்ட் மட்டுமில்லை ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்து இதை கலந்துட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கையால் தெளித்து மாவை குழைச்சி எடுத்துக்கோங்க. மாவு எப்படி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாவு பதம் கையில் பிடிச்சி பாருங்கள். புட்டு பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் இருந்தால் அந்த சரியான கன்சிஸ்டன்ஸ். இப்போ இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஸ்டீமரில் வச்சு இல்லாட்டி குழல் போட்டு அதில் வேண்டிய முறையில் கப்பில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ரைஸ் குக்கர் சட்டியில் அந்த மேல் பகுதி ஸ்டீமர் பகுதியில் புட்டை வச்சு எடுத்துட்டேன். ஒரு வாழை போட்டு அதுக்கு மேலே புட்டெல்லாம் போட்டுட்டேன். இதுக்கு ஒரு மெசரிங் கப் ஒன்றும் தேவையில்லை. சும்மா போட்டு அப்படியே எல்லாம் ஒரே அளவில் பரத்திடணும். அப்போ அந்த புட்டு ஆவி பட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் இந்த மாவு போடுற அளவுக்கு எப்போ உங்களுக்கு டைம் வித்தியாசப்படும். குறைவான மாவு போட்டால் உங்களுக்கு குறைஞ்ச டைமில் உங்களுக்கு அவிச்சு எடுத்துடலாம். இதை நான் ஸ்டீம் பண்ணது ஒரு 10 நிமிஷம் தான் போனேன். இப்போ இதை வச்சுட்டேன். இப்போ இது வெந்து வரும் வரைக்கும் அடுத்த கறியை செஞ்சுட்டேன். இதுக்கு அன்றைக்கு கறி கிழங்கு நெத்தொலி போட்டு பால் கறி தான். இப்போ இந்த புட்டு வரிசையில் வீடியோ நல்ல மணக்க புட்டு ரெடி. இப்போ இதை நான் இறக்கி ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுக்கு கறி உங்களுக்கு மீன் கறி, பீஃப் கறி எது இருந்தாலும் ஒத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்களோட சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக ஒரு புட்டு செஞ்சு கொடுங்க. எப்படி சரி அவங்களோட உடம்புக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு போய் சேர்ந்தாலே போதும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தை பொறுத்த வரையில் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.